எக்கருத்தை எதன் எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு. பெற்ற பொழுதினிலும் பெரிது ஓப்பர் பெற்றோர் பெற்றது உற்றது உலகிற்கு எனின். அனைவருக்கும் வணக்கங்க. யதார்த்தத்தை ஏற்பீர், ஏமாற்றத்தை தவிர்ப்பீர். இப்போ இந்த யதார்த்தம் ஏமாற்றம் அப்படிங்கிறது பல இதில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது திருமணம் திருப்தி இல்லாத சூழல். அதாவது 100 திருமணம் நடக்குதுன்னா அதில் 50 திருமணம் கூட இன்னைக்கு வெற்றியான ஒரு சூழலில் இல்லை. அப்போ இது எதனால் ஆச்சு அப்படின்னா, முதல்ல எல்லாம் பெண்ணுக்கு 20 ஆணுக்கு 25 அதிகபட்சம் திருமணத்தை செஞ்சு வச்சிருவாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்ணுக்கே 27 28 ஆணுக்கு 35 38 இந்த மாதிரியெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல மறைபொருளான சமாச்சாரம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த மறைபொருளான அந்த சமாச்சாரத்தை இவங்களுடைய திருமணத்துக்கு நாள் கடத்தணும் இல்லைங்களா? அதாவது படிப்பு, பணம், இதுக்காக தள்ளி போடுறா. பத்தாவதுக்கு ஜோதிடரும் லக்னத்தில் ராகு இருக்குது, 7ல் கேது இருக்குது. இவங்களுக்கு 28 வயசில் 30 வயசில் தான் கல்யாணம் பண்ணணும். இன்னைக்கு ராகு திசை நடந்துட்டு இருக்குது. அப்போ இது இவங்களுக்கும் அப்படித்தான் காலம் கடந்து தான் திருமணம் செய்யணும்னு வேற ஜோசியர்களும் சொல்லிடுறாங்க. அப்படி ஜோதிடத்துல எல்லாம் இல்லைங்கம்மா, ஒரு பாடலும் இந்த கிரக அமைப்புக்கு இப்படி தான் திருமணம் செய்யணும், இந்த திசை நடக்கிற போது இவங்களுக்கு காலதாமமாக தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிறதெல்லாம் எந்த பாடலும் தெரிவிக்கவில்லை. அப்போ இதை பார்த்தீங்களா, இன்னைக்கு பொண்ணை மாப்பிள்ளைய பெற்றவங்கள ஒரு ஜாதகத்தில் அவங்களுடைய மகனுடைய ஜாதகத்தில் அவங்களே அந்த 12 கட்டத்தில் பார்க்குறாங்க. எப்படின்னு கேளுங்க. அந்த 12 கட்டம் இது தானுங்க. ராசி சக்கரத்தில் லக்னத்தில் ராகு, 7ல் கேது செவ்வாய். இப்போ குறிப்பிட்டதை மட்டும்தான் சொல்கிறேனுங்க. அப்போ லக்னத்தில் ராகு இருந்தால் தோஷம், 7ல் கேது செவ்வாய் இருந்தாலும் தோஷம். அப்போ ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இந்த 12 கட்டத்தில் இருக்கிறத பாட்டு அவிலே உறுதி பண்ணி செவ்வாய் ராகு கேது தோஷ ஜாதகம்ட்டு அவங்களே எழுதிடுறாங்க. இதை கொண்டு போய் பதிவு பண்ணிடுறாங்க. அப்போ ஏதாவது பேச்சு வாக்கில் தெரிவித்தாலும் கூட நம்ம பையனுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குதுங்க அப்படின்னு இந்த 12 கட்டத்தில் இருக்கிற விவரத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு லக்னமெல்லாம் முதல்ல என்ன பாதத்தில் இருக்குது, இன்னும் என்ன பாகையில் இருக்குது, அந்த விவரமெல்லாம் இது பார்த்தீங்களா இந்த 108 கட்டமுள்ள 360 பாகையை கொண்ட இந்த சக்கரத்தில் இருக்குதுங்க. அப்போ இந்த சக்கரத்தில் இந்த ராகு லக்னம், குரு, புதன், சுக்கிரன், சூரியன், மாந்தி, சனி, சந்திரர், செவ்வாய், கேது எல்லாமே அவங்க கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் என்ன பாகையில் இருக்கிறாங்க, என்ன பாதத்தில் இருக்கிறாங்க, அதன் அடிப்படையில் வச்சு தான் இது பார்த்தீங்களா அந்த விவரமெல்லாம் இங்கே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவரத்தை தான் இந்த சக்கரத்தில் நான் எழுதியிருக்கிறேன். அப்போ லக்னத்தில் இருந்து பொறவு கால 12ஆம் பாவகத்தில் ராகு இருக்குது. அப்போ 12ஆம் பாவகத்தில் ராகு இருந்தால் 6ஆம் பாவகத்தில் தான் கேது இருக்கணும். அப்போ இந்த மூலம் 1ல் கேது, அதே மூலம் 1ல் செவ்வாய். அப்போ செவ்வாயுமே 6க்கு வந்துட்டார். இந்த ஜாதகத்துக்கு
ராகு கேது தோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த ராகு கேது செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய நிலைமையில இருக்குதுங்க. இதுல காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் தீர்மானிக்கணும். அதாவது இந்த ராகு கேது நல்லது செய்யக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது அந்த கேதுவை நோக்கி கிரகங்கள் எல்லாம் போகுது அப்படின்னா அது காலசர்ப்ப யோகம். ஏன்னா அந்த கேதுங்கிற பாம்பு நல்லது செய்யக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதே போல இந்த ராகு 3ஆம் பாவகத்திலேயோ 6ஆம் பாவகத்திலேயோ 11ஆம் பாவகத்திலேயோ இருந்து அந்த ராகுவை நோக்கி கிரகங்கள் எல்லாம் போச்சு அப்படின்னா இது கால போக யோகம் அப்படின்னு இங்க எடுக்கணும். ஏன்னா ராகத்தான் போகக்காரகன்னு தெரிவிச்சுக்கிறாங்க முன்னோர்கள். அப்போ கால போக யோகம் முறையா இந்த ஜாதகர் போகங்களை எல்லாம் அனுபவிப்பார் அப்படிங்கிறத இது தெரிவிக்குது. அது இங்க பாத்தீங்களா, சனி சந்திரர் ஒரே இடத்துல இருக்கிறார், ஒரே கட்டத்துக்குள்ள. அப்போ புனர்ப்பு தோஷம் அப்படின்ட்டுருவாங்க. ஆனா இந்த சக்கரத்தில் எழுதுற போது சனிக்கும் சந்திரருக்கும் இடையில 15 பாகை இருக்குதுங்க. அப்போ அந்த புனர்ப்பு தோஷம் அந்த 15 பாகைக்குள்ள இருந்தால்தான். இது 15 பாகையை கடந்து போச்சுன்னா ஒரு 5% அளவிலையும் கூட இதில் புனர்ப்பு தோஷம் கிடையாதுங்க. அப்போ இல்லாத தோஷத்தை இது எல்லாம் வச்சுட்டு இருக்குதுன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து இணைச்சி வைக்கிற போது அந்த சூழ்நிலை உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இருந்து இந்த தோஷம் இல்லாத ஜாதகத்தை இணைச்சோம்னா அவங்கனால ஒருத்தருடைய எதிர்பார்ப்பு பிரகாரம் இன்னொருத்தருனால செயல்பட இயலாது. கருத்து வேறுபாடு ஆரம்பமாகி போச்சுங்களா. இது என்னவாகும்? தாண்டல், குழந்தை பேர் இல்லாம, தற்கொலை, விவாகரத்து, இதெல்லாம் இதனால உண்டாகும். இன்னைக்கு யதார்த்தம் அதுதானுங்க. அப்ப இதைய தவிக்கணும் அப்படின்னா உண்மையிலேயுமே அந்த ராகு கேது செவ்வாய் தோஷம் இருக்குதா? அப்படி இருந்ததுன்னா அதுக்குண்டான ஜாதகத்தையே இணைக்கிறதுல ஆட்சேபனை கிடையாது. அப்போ இதை பார்த்தீங்களா, இது லக்னத்தில் ராகு 7 கேது செவ்வாயின்னு இருக்குது. ஆனால் தோஷமே இல்லைங்கிறதுக்கு இந்த சக்கரம் ஆதாரமாக இருக்குதுங்க. இப்போ இதை பாருங்க, லக்னத்தில் இருந்து 3ல் ராகு, 9ல் கேது, 5ல் செவ்வாய், இது 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரம். அப்போ இத அந்த சக்கரத்தில் அமைக்கிற போது இத பார்த்தீங்களா, இந்த லக்னமாகப்பட்டது கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்குது. இது மேச ராசியின் 9வது பாகம். இந்த ராகு இருக்கிறது மிருகசீரிடம் 3வது பாகத்தில். இந்த 3வது பாதம் அப்படிங்கிறது மிதுன ராசியின் 1வது பாகம். அப்போ இந்த லக்னம் மேச ராசியின் ஓரத்தில் இருக்குது. இந்த ராகு மிதுன ராசியின் முதல்லயே இருக்கிறாரு. அப்போ இங்க 1ஆம் பாவகம் அப்படின்னா இங்க 2ஆம் பாவகம். அப்ப இந்த 2ஆம் பாவகத்தின் மையம் அதாவது மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் இருக்குது. அப்போ மிருகசீரிடம் 3ல் ராகு இருந்தா 80% 2ஆம் பாவகத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிறது தான் சரியான ஆதாரமான தீர்ப்பு.
அப்போ 2ல் ராகு இருந்தா 8ல் கேது இருக்கும். அப்புறம் இங்க பாத்தீங்களா 5ல் செவ்வாயின்ட்டு இந்த 12 கட்டத்தில் இருக்குது. இப்போ இந்த செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாதம் அப்படின்னா மகம் 1ஆம் பாதத்தில் 120 பாகை கலையில் 1வது விகலையில் இந்த செவ்வாய் இருக்குது. அப்போ இந்த செவ்வாய் இந்த சிம்ம ராசியின் முதல் பாகத்திலேயே இருக்கிறதுனால இந்த லக்னத்தில் இருந்து 4வது பாகம் பாவகம் அப்படின்னு சொல்ல போனா கடக ராசி 4வது பாவகமா வரும். அப்போ மேசராசியின் கடைசி பாகத்தில் லக்னம் இருந்து கடைசி இதுல அதாவது கடகம் 4ஆம் பாவகத்தில் 9வது பாகத்தில் தான் மையப்புள்ளி இருக்கும். 4வது பாவகத்தின் மையப்புள்ளி இருக்கும். அப்போ இங்க இந்த செவ்வாய் சிம்ம ராசியில் முதல் பாகமான மக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. அப்போ இங்க ஆயில்ய 4ஆம் பாதத்தில் 4ஆம் பாவகத்தின் மையம் என்றால் அடுத்த ராசியில மகம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது 80% 4 செவ்வாய் அப்படிங்கிறத உறுதிப்படுத்து பாத்தீங்களா. அப்போ இந்த 12 கட்டத்தை பார்த்து ஏமாந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த கல்யாண தோல்விகளும் நடந்துட்டு இருக்குது. அப்போ பெற்றோர்களே பெரியோர்களே இதையும் கவனத்தில் வச்சுக்குங்க. அப்பதான் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ சரியான மன வாழ்க்கையை நீங்க உருவாக்கி தர இயலும். நீங்களும் விரைவில் பேரம்பேத்தியில கொஞ்சி விளையாட இயலும். சரி, இது பார்த்தீங்களா அந்த 12 கட்ட ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 4 செவ்வாயின்னு இருக்குது. இந்த 4 செவ்வாய் அப்படிங்கிறது இருக்கிற சமாச்சாரம் எப்படின்னா இதை பார்த்தீங்களா சூரியன் உத்தரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறார். இது கம்ப்யூட்டர் சமாச்சாரம். இந்த சமாச்சாரத்தை அப்படியே நான் பிறவு காலம் எழுதுற இந்த சக்கரத்தில் அப்போ எழுதுகிற போது இந்த செவ்வாய் 3க்குள்ளே வந்துட்டாருங்க. செவ்வாய் தோஷமே இல்லைங்க. அப்போ இப்படியெல்லாம் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு இல்லாத இணைச்சி வச்சா அங்கே அவங்களுக்கு விரைவில் கருத்து வேறுபாடு வந்துருமுங்க. இதை சரியா கவனத்தில் வச்சு பெரியோர்களே பெற்றோர்களே செயல்படுங்கள். அடுத்தபடியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சமாச்சாரத்தில் குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அதை எப்படி நாம தவிக்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னோர்களே நம்மளுக்கு வழி சொல்லிக்கிறாங்க. புது பொண்ணு மாப்பிள்ளைகளுக்கு வெத்தலை வாக்கு கொடுங்க. அவங்க சாப்பாடு உணவு எல்லாம் எப்படி 3 வேளைக்கு சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி 3 வேளைக்குமே வெத்தலை வாக்கு போடணும். அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் நல்லா இருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை சின்ன பசங்க பிள்ளைகள்லாம் போய் வெத்தலை வாக்கு ரோசா பாக்கு எடுத்தோம்னா கல்யாணமான மீதே வெத்தலை வாக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வெத்தலை வாக்குல அந்த வம்ச விருத்திக்கு உண்டான வகைச்சல் இருக்குதுங்க. அப்போ கால புருஷ வாஸ்து புருஷ இந்த வாஸ்து புருஷ அதாவது குளிச்சுட்டு இருக்கிறாரு, உணவு சாப்பிட்டு இருக்கிறாரு, தாம்போலம் தரிசிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கால் போடுறதுக்கு. அப்போ அந்த வாஸ்து புருஷனுக்கு இந்த தாம்பூலம் தரித்தல் ஒரு அவசியமா இருக்கிற போது அந்த பூமியில வாழக்கூடிய நம்மளுக்குமே அது அவசியமான ஒன்றுதான். ஆகையினால முன்னோர்கள் கடைபிடிச்சு வந்ததை இப்ப நாம கடைபிடிச்சு துவங்கணும்னா இந்த குழந்தையின்மையை தவிர்த்து விடலாம். இந்த 2 தலைமுறைக்கு முதல்ல எல்லாம் இந்த செயற்கை கருத்தரித்தல் மையம் இருந்ததுங்களா சிந்திச்சு பாருங்க. ஆகவே பெற்றோர்களே பெரியோர்களே மனப்பருவத்தினர்களே சிந்தித்து செயல்பட்டால் இந்த துன்பத்தை எல்லாம் வருத்தத்தை எல்லாம் தவிச்சிடலாங்க. இதுல எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்றை மட்டும் தெரிவித்து நிறைவு பண்ணிக்கிறதுங்க.
இப்போ எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் முதல்ல தோஷத்தை தான் பார்க்கணும். அதை தீர்த்துட்டா தான் யோகங்கள் செயல்பாட்டுக்கு வரும்னு முன்னோர்கள் சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் மறைவு பாவகங்கள். சரலக்கணத்துக்கு 2, 7 மாரகம், 11 பாதகம். ஸ்திரலக்கணத்துக்கு 3, 8 மாரகம், 9 பாதகம். உபயலக்கணத்துக்கு 2, 12 மாரகம், 7 பாதகம். முடக்கு ராசி, எதிரிடை நட்சத்திரங்கள், இப்படி எத்தனையுமே இந்த 12 நட்சத்திரத்துக்குள்ள தானே இருக்கணும். 27 நட்சத்திரத்துக்குள்ள தானே இருந்தாகணும். இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்களுக்கு மாட்டுச்சாணி உரம் போட்டு தண்ணி ஊத்துனா முத்தாய்ப்பான பரிகாரங்க. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அநேகமான தோஷங்கள் நீங்கி போயிருங்க. இதை பார்த்தீங்களா? கேது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 8 மரம், அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு நெல்லி மரம், இப்படி 27 நட்சத்திரத்துக்குமே மரங்கள் இருக்குதுங்க வனத்தில். அதாவது நான் இருக்கிறது விஜயமங்கலங்க. நான் இருக்கிற பக்கத்தால் 2 கோயிலில் இருக்குதுங்க. அப்போ இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட மரங்களுக்கு மாட்டுச்சாணி உரம் போட்டு தண்ணி ஊற்றுனா அந்த நட்சத்திரங்கள் சாந்தமாகி ஒரு திசை மோசமாக நடந்தாலுமே அதனுடைய தீமைகள் தவிர்க்கப்பட்டுவிடும். 7 சனி, சதுஷ்டாசம சனி, கண்டச்சனி, ஜென்மராகு, 12 குரு, இப்படி மோசமான சூழ்நிலையில் கோச்சார கிரகங்களுடைய தீமைகளையும் இது தவிர்க்கப்பட்டு வைக்கவிடும். அடுத்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் இது தடுத்துவிடும், செயல் இழக்க வைத்துவிடும். பிறகு எந்த கிரகம் நம்மளுக்கு நல்லது செய்யுதோ அந்த கிரகத்தை இது ஊக்குவிக்கும். அப்போ நல்லதும் நம்மளுக்கு கூடி வரும். அப்போ இந்த மாதிரி எளிமையான பரிகாரத்தை செஞ்சு முழுமையான பலனை அனைவரும் பெற வேண்டும் என்பதே என்னுடைய அவா. இதை பார்த்தீங்களா? ராகு கேது தோஷமுள்ள ஜாதகங்களை எப்படி இணைக்கணும் அப்படிங்கிற விவரம் இதில் இருக்குது. அதாவது மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு இருந்ததுன்னா பொண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் கேது இருக்கணுமுங்க. இப்படித்தான் ராகு கேது தோஷமுள்ள ஜோதகத்தை இணைக்கணுங்க. ஏன்னா லக்னத்தில் ராகு இருந்தால் 7ல் கேது இருக்கும். அதுதான் பொண்ணுக்கு உண்டான லக்னம். அப்போ பொன் ஜாதகத்தில் லக்னத்தில் கேது இருந்தால் தான் அந்த ராகு கேது தோஷத்துக்கு சமணம் அப்படிங்கிற நிலைமை வரும். அப்போ இதையும் கவனத்தில் வச்சுட்டு திருமணம் செஞ்சு வச்சிங்கன்னா திருமணம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்து நேரம் கருதி எனது உரையை நிறைவு செய்கிறேன். என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகட்கே. திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவோர். அனைவருக்கும் நன்றிங்க. எனது விவரமுங்க, விஜயமங்கலம் கருணாகரன், 88 70 53 10 83. நன்றிங்க. ரொம்ப அருமையாக ஐயா பேசினார். கருணாகரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது.